இவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே தேவையில்லை. அவங்க சிவில் வேலை செய்கிறவங்களுக்கு அண்ணனுக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே தேவையில்லை. ஸ்ட்ரெச்சிங் தான் தேவை. வேற என்ன அடிச்சு தூக்கியிருப்பீங்க. 6 பேக்ஸே வந்துடும். ஆனால் என்ன அவங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டாங்க மெயினாக. அதான் ப்ராப்ளம். எங்கள் ஒர்க் ஷாப் இங்கே நானும் வேலை செஞ்சுருக்கிறேன். இவர் தான் பச்சைமுத்தண்ணு. நான் எப்படின்னா டிரைவர் ஆனீங்க? டிரைவர் எப்படி ஆனீங்க? நம்ம கதையை மட்டும் சொல்லுங்கண்ணா. பஸ் வருதுண்ணா, பஸ் வருதுண்ணா. அதான் சொன்னேன் அங்கே பஸ் வருதுன்னு. என்ன கிடையாது, இங்க பாருங்க வண்டி போயிட்டு இன்னும் லைட்டாக ஒட்டி இருந்தப்போ குறைச்சு வண்டி பஸ் போயிடும். அதான் ஹெவி டிரைவர். ஆனால் இந்த வண்டி டிரைவர் இல்லை, அவர் வண்டி அங்கிட்டு நிற்கிது. ஃபைட் சகலை ஃபைட். பைப் வந்து இருக்கிற இடம் மட்டும் ஏற்றணுமே தவிர எங்கேயுமே தள்ளக்கூடாது, அப்படியே எடுத்து வைக்கிறேன். ஓகேயா? சேலஞ்ச். கடுமையாக உழைச்சி முன்னேறணும் வேலைக்கு. ஏன்னா நானும் தான் வண்டி ஓட்டுறேன், நானும் டிரைவர் இல்லைல்ல. வண்டி ஓட்டணும்னு ஓடல, நான் கஷ்டப்பட்டு ஓட்டணும்னு ஓட்டுறேன். நான் பேசிட்டேன். கஷ்டம்தாண்ணா, கயிறு கட்டுறதெல்லாம் கஷ்டம்தான். வண்டி யார் வேணாலும் ஓட்டிக்கலாம், கயிறு கட்டுறது கஷ்டம். எப்படின்னா கட்டி பழகுனீங்க? சீரியஸாக சொல்லுண்ணா, சீரியஸாக சொல்லுங்கள். கட்டி எப்படி கட்டுறாங்கன்னா ஒருத்தர் பார்த்து தான், ஒருத்தர் எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்து தான் கட்ட வேண்டியது. சொல்லி தருவாங்களா யாரும்? நீங்களா? யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இப்படி கட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்போ நம்ம எப்படி கட்டணும்னு தெரியாது. ஒரு கயிறு எப்படி வளைக்கிறாங்கன்னு அதை கவனிச்சு நம்ம கயிறு கட்டுவோம். ஸ்கில் வேலை வந்து படித்து கற்றுக்கலாம். இந்த ஆஃபீஸ் எல்லாம் போகிறாங்கல்ல, இந்த மாதிரி வண்டி ஓட்டு அந்த கயிறு கட்டுறதெல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்கண்ணா. வண்டி ஓட்டுறது வந்து எல்லாரும் வண்டி எடுத்து ஓட்டக்கூடாது, அனுபவம் வேணும். ஓட்டணும், அனுபவம் பொறுமையாக ஓட்டணும், ஸ்பீடு ஓட்டக்கூடாது. புதுசாக பழகிட்டேன்னு சொல்லி நம்ம மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடு. ஒரு அட்வைஸ் எல்லா டிரைவர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் என்ன தருவீங்க? அட்வைஸ் கார் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும். ஓட்டுறவங்க யார் ட்ரெயினர் ஓவர் ஸ்பீடு இருக்கக்கூடாது, மெதுவாக பழகிற அளவுக்கு மெதுவாக வண்டி ஓட்டி பழகிக்கணும். அப்புறமா வேகம் ஸ்பீடு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் வந்துடும் பைக்கு. அது இல்லைன்னா அவங்க ஓவர் ஸ்பீடில் போனீங்களா உங்களுக்கும் கண்ட்ரோல் தெரியுமா, நிற்கிறவங்க வரவங்களுக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் போய் இடிச்சிடுவீங்க. ஆமாண்ணா, ஆக்சிடென்ட் ஆகிடும். சூப்பர் அட்வைஸ், தேங்க்யூண்ணா.